தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. சத்தீஸ்கர் மாநிலம் பலோடா பஜாரில் வழிபாட்டு தலம் சேதப்படுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது சிலர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீ வைத்ததால் பெரும் பதற்றம் நிலவியது. சத்தீஸ்கரில் சந்தனாமி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான வழிபாட்டு தலங்கள் மீது கடந்த மே மாதம் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதுகுறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வலியுறுத்தி அச்சமூகத்தினர் இன்று பலோடா பஜாரில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தினர். அப்போது தடுப்பை மீறி உள்ளே நுழைய முயன்றவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த சிலர் அரசு அலுவலகங்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தினர். மேலும் சிலர் அங்கிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்ததால் பெரும் பதற்றம் நிலவியது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து நீதித்துறை விசாரணைக்கு உத்தரவிட உள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் விஜய் சர்மா தெரிவித்துள்ளார். கோவையில் அரங்கேறிய மலிவு விலை குழந்தைகள் விற்பனை குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் 1500 ரூபாய்க்கு குழந்தைகளை வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த கணவன், மனைவி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தை இல்லாத விவசாயி வீட்டில் திடீரென கேட்ட குழந்தை சத்தத்தை வைத்து கடத்தல் கும்பலை போலீஸ் வளைத்தது எப்படி? பீகாரில் மலிவு விலைக்கு குழந்தைகளை வாங்கி கோவை பகுதியில் அதிக விலைக்கு விற்பனை செய்த கணவன், மனைவி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள ஜிம்மன் நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் விஜயன். இவர் விவசாய வேலை செய்து வருகிறார். கடந்த 17 ஆண்டுகளாக இவருக்கு குழந்தைகள் இல்லை. இந்நிலையில் சூலூர் அப்பநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள ஹார்லிக்ஸ் தயாரிக்கும் கம்பெனியின் முன்புறமாக ஹோட்டல் கடை நடத்தி வரும் அஞ்சலி, மகேஷ்குமார் தம்பதியினரிடம் விஜயனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தனக்கு குழந்தைகள் இல்லாததை அவர்களிடம் கூறி விஜயன் வருந்தியுள்ளார். அதை கேட்ட அஞ்சலி, மகேஷ்குமார் தம்பதியினர் தங்கள் வசம் பிறந்து 15 நாட்களான பெண் குழந்தை ஒன்று உள்ளதாகவும் அது பீகாரில் இருப்பதால் 2.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் உங்களுடைய பெயருக்கு ஆதார் கார்டு மற்றும் பிறப்பு சான்றிதழுடன் குழந்தையை பெற்றுத் தருவதாக கூறியுள்ளனர். அதற்கு விஜயன் சம்மதம் தெரிவிக்கவே அது குறித்து பீகாரில் உள்ள தனது தாயாருக்கு அஞ்சலி தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பீகாரில் இருந்த அஞ்சலியின் தாயார் பூனம் தேவி மற்றும் அவருடைய இளைய மகள் மேகா குமாரி ஆகியோர் கடந்த 20 தினங்களுக்கு முன்பு பிறந்து 15 நாட்களேயான பெண் குழந்தையுடன் சூலூர் வந்தனர். அங்கு விஜயனை சந்தித்து குழந்தையை ஒப்படைத்தனர். ஏற்கனவே பேசியபடி விஜயனிடம் முதற்கட்டமாக 1,80,000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளனர். பீகார் குழந்தையை பெற்ற விஜயன் மிகவும் ரகசியமாக வளர்க்க தொடங்கினார். அவரது வீட்டில் திடீரென குழந்தை சத்தம் கேட்டதால் அக்கம்பக்கத்தினர் சந்தேகமடைந்தனர். அது தொடர்பாக சூலூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு